வணக்கம். சென்னை திருவான்மியூர் டைட்டில் பார்க் சிக்னல் அருகே சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. காரில் பயணித்த 5 பேரும் சிறிய காயங்களுடன் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைப்பு. சென்னை சோழிங்கநல்லூர் சேர்ந்த தற்காலிக ஓட்டுநர் மரியதாஸ். இவருக்கு வயது 47. இவர் தன்னுடைய உறவினரான ஏழுமலை என்பவருடைய ஸ்விஃப்ட் காரில் சோழிங்கநல்லூரில் இருந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு குடும்பத்தை விக்னேஷ், இவருக்கு வயது 42 மற்றும் அவரது மனைவி 2 பெண் குழந்தைகளுடன் சவாரி ஏற்றிக் கொண்டு சென்றுள்ளார். அப்பொழுது சென்னை திருவான்மியூர் டைட்டில் பார்க் சிக்னல் அருகே திரும்புவதற்காக சிக்னலில் காத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் கார் அப்படியே கவிழ்ந்து பள்ளத்திற்குள் விழுந்தது. இதனால் காருக்குள் இருந்த நபர்கள் வெளியே வர முடியாமல் 15 நிமிடம் சிக்கிக் கொண்டனர். உடனடியாக அதனை கண்ட போக்குவரத்து போலீசார் விபத்துக்குள்ளானவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் கிரேன் உதவியுடன் பள்ளத்தில் இருந்த கார் 20 நிமிடம் கழித்து மீட்கப்பட்டு காருக்குள் இருந்த 4 பேரும் மருத்துவ உதவிக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த விபத்தில் 5 பேரும் சிறிய காயங்களுடன் உயிர் பிழைத்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், போலீசார் விபத்து குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேணா